ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில பேசிக்கான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, அப்படியா? நம்ம கேட்போம் இல்லையா, அப்படியா அப்படின்னு கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் தட் ஸோ? இஸ் தட் ஸோ? ஏன் கூடாது? இதை எப்படி கேட்போம்? ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஒய் நாட். எப்படி சொல்லலாம்? ஒய் நாட். இது வேலை செய்யாதா? ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒரு வாட்சோ இது வேலை செய்யாதா அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டசன்ட் இட் ஒர்க்? டசன்ட் இட் ஒர்க்? உங்களை யார் அனுப்புனது? உங்களை யார் அனுப்புனது? Who sent you? Who sent you? இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? Is anybody here? Is anybody here? anybodyனா யாராவது. ஹியர்னா என்னங்க? இங்கே. இது உங்களோட புத்தகமா? இந்த புத்தகம் உங்களோடதா? இஸ் திஸ் யுவர் புக்? இஸ் திஸ் யுவர் புக்? நீ கூப்பிட்டியா? இதை எப்படி சொல்லலாம்? நீ கூப்பிட்டியா அப்படிங்கிறத? யூ கால்ட்? யூ கால்ட்? இதை நீ ஃபோன் பண்ணியா, அதாவது கால் பண்ணியா அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். யூ கால்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். விஜய் அங்கே இருந்தாரா? இதை எப்படி கேட்கலாம்? விஜய் அங்கே இருந்தாரா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வாஸ் விஜய் தேர்? வாஸ் விஜய் தேர்? அப்போது விஜய் அங்கே இருக்காரா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன். யார் செல்ல விரும்புகிறார்கள்? அதாவது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது யார் போகிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கலாம்? Who wants to go? Who wants to go? உள்ள என்ன இருந்தது? அதுக்குள்ளே என்ன இருந்தது? இதை எப்படி கேட்பீங்க? What was inside? What was inside? Inside means உள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் இங்கே ஒர்க் பண்ணலாமா? நான் இங்கே ஒர்க் பண்ணலாமா? கேன் ஐ ஒர்க் ஹியர்? கேன் ஐ ஒர்க் ஹியர்? ஹியர்னா என்ன பார்த்தோம்? இங்கே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன். அவளோட பேர் என்ன? பொதுவாக உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே அவளோட பேர் என்ன அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க? வாட்ஸ் ஹர் நேம் அல்லது வாட் இஸ் ஹர் நேம்? யார் அலறுவது? சில பேர் ரொம்ப அதிகமாக கத்திக்கிட்டு சத்தம் போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம யார் அலறுறது அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கலாம்? Who is screaming? Who is screaming? Screaming means அலறுவது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவங்க யாரு? அவங்க யாரு? Who are they? Who are they? இதையே அவன் யாரு அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க? அவன் யாரு? And this is your second question. Let me know the answer in the comment box. Next one. அது எல்லாமே உன்னோடதா? அவைகள் எல்லாமே உன்னுடையதா அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படி கேட்கலாம்? Are those yours? Are those yours? Those அப்படின்னா அவைகள். சில பொருட்கள் அதிகமாக நம்மளை விட்டு டிஸ்டன்ஸில் தூரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம தோஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, யுவர்ஸ் அப்படின்னா
உங்களுடையதா அல்லது உன்னுடையதா? அந்த நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இங்கே தான் வசிக்கிறீங்களா, நீங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? Do you live here? Do you live here? நீ அங்கே இருந்தியா, நீ அங்கே இருந்தியா? Were you there? Were you there? தேர்னா அங்கே. அப்போ இங்கேங்கிறதுக்கு எப்படி பார்த்தோம்? ஹியர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் தயாரா, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க? இஸ் எவ்ரிபடி ரெடி? இஸ் எவ்ரிபடி ரெடி? எவ்ரிபடினா எல்லோருமே. ரெடி மீன்ஸ் தயாரா. கேக்கை யார் கட் பண்ணது? யாருப்பா இந்த கேக்கை கட் பண்ணது அப்படின்னு கேட்போம். இதை எப்படி கேட்கலாம்? ஹூ கட் த கேக்? ஹூ கட் த கேக்? ஹூ மீன்ஸ் யார். நீ வருத்தப்பட்டியா, நீ கவலையா இருந்தியா? ஆர் யூ worried? ஆர் யூ worried? அதை நான் பார்க்கலாமா, நான் அதை பார்க்கலாமா? Can I see that one? Can I see that one? அவர் ஒரு டீச்சரா, அவர் ஒரு ஆசிரியரா? Is he a teacher? Is he a teacher? அது எவ்வளவு, அது எவ்வளவு? How much is that? How much is that? That means அது. that நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒரு பொருள் அல்லது ஒரு திங்ஸ் நம்மளை விட்டுட்டு தூரமாக டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுவும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம that யூஸ் பண்ணலாம். அப்போ those அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? நம்மளை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப those யூஸ் பண்ணணும். கிளியர்? அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், யார் விழுந்தது, யார் விழுந்தது? Who fell? Who fell? மலருக்கு என்ன வயசாகுது, மலருக்கு என்ன வயசாகுது? How old is மலர்? How old is மலர்? அவன் அங்கே இருக்கிறானா, அவன் அங்கே இருக்கானா? Is he there? Is he there? இதையே கிரிஷ் அங்கே இருக்காரா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கிரிஷ் அங்கே இருக்காரா? எஸ், நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இஸ் கிரிஷ் தேர்? இஸ் கிரிஷ் தேர்? நீ அங்கே இருக்கியா, இதை எப்படி கேட்பீங்க? நீ அங்கே இருக்கியா? ஆர் யூ தேர்? ஆர் யூ தேர்? நீ ஒரு மாணவனா அல்லது நீ ஒரு மாணவியா? ஆர் யூ அ ஸ்டூடெண்ட்? ஆர் யூ அ ஸ்டூடெண்ட்? நீங்கள் சிஸ்டர்ஸா? நீங்கள் சிஸ்டர்ஸா? ஆர் யூ சிஸ்டர்ஸ்? ஆர் யூ சிஸ்டர்ஸ்? நீங்கள் கூப்பிட்டீங்களா அல்லது நீங்கள் கால் பண்ணீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ கால்? டிட் யூ கால்? நீ பேசுனியா அல்லது நீங்கள் பேசுனீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஸ்பீக்? டிட் யூ ஸ்பீக்? நீ என்ன வெறுக்கிறியா? நீ என்ன வெறுக்கிறியா? டு யூ ஹேட் மீ? டு யூ ஹேட் மீ? ஹேட் மீன்ஸ் வெறுக்கிறது. உங்ககிட்ட பைக் இருக்கா அல்லது உன்கிட்ட பைக் இருக்கா? டு யூ ஹாவ் அ பைக்? டு யூ ஹாவ் அ பைக்? எனக்கு எப்படி தெரியும்? நம்மக்கிட்ட யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது
எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்? How do I know? How do I know? இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே யாராவது இருக்காங்களா? Is anybody here? Yes, anybody here? அவர் யாரு? அவரு யாரு? Who is that fellow? Who is that fellow? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு இடையில கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.